நடைமுறை விதி அப்படிதான் கொண்டுட்டு வரும். அப்படி அவங்க பயணம் பண்றதுனாலதான் அவங்க இன்னைக்கு நினைச்சதை எடுத்துட்டு போறாங்க. இது அப்படித்தானே சொல்லணும். எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லணும். உங்கள்கிட்ட கொடுத்தா கூட நீங்க வாங்குறதுக்கு தயாரா இல்ல. எப்படி கொடுத்தா கூட வாங்குறதுக்கு தயார் இல்ல. எவ்வளவு காலம் ஆகும் உங்களுக்கு மாறுறதுக்கு? அதாவது சொல்லுங்க. இது வரைக்கும் நடந்த 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்தெல்லாம் விட்டுருவோம். இந்த பூஜையில இருந்து சொல்லுங்க, எவ்வளவு காலம் தேவைப்படும் உங்களுக்கு நீங்க மனமாற்றத்துக்கு வர்றதுக்கு? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தா தான் மடார்னு சொல்லிடுவீங்கல்ல. என்ன சாமி, ஒரு 3 மாசத்துல வரேன் சாமி, இல்ல 6 மாசத்துல வரேன் சாமி, இல்ல 1 வருஷம் கூட பிடிக்கும் சாமி, அப்படியாவது சொல்லலாம்ல. உங்க மேல அந்த நம்பிக்கை இருந்தா தாமதம் இல்லாம பதில் வந்துடும். பதில் சொல்ல யோசிக்கிறதுனால அப்போ ஒன்னேவே நீ நம்பலன்னு அர்த்தம். நம்பலன்னு அர்த்தம். உங்களுக்கு பல முறை நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க அதை பார்த்து இதை பார்த்து கூட உங்க மனமாற்றத்துக்கு வர வேண்டாம். இந்த பரதேசியை மாத்திரம் பார்த்து யோசிங்க. இந்த பரதேசியை பார்த்து யோசிச்சீங்கன்னா இவன் நடைமுறை எப்படி இருக்குன்னு உங்களுக்குள்ள கொண்டு வந்தாலே நீங்க அப்பதான் உங்கள்கிட்ட அந்த உணர்வுங்கிறது தோன்றும். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவரை நான் இங்கதானே இருக்கிறேன். வேற எங்கேயாவது போறேன்னா, யாராவது பாக்குறேன்னா, தெரிஞ்சோ தெரியாமல இவங்கதான் குரு பூஜைக்கு ஒரு 2 பேருக்கு பாக்கணும்னு கூட்டிட்டு போனாங்க. என்ன சாமி, அதுக்கப்புறம் நான் யாராவது பார்த்தேன்? எல்லாமே நடக்குது இல்ல. நீங்க இப்ப இருக்கிறீங்க, இதுல எல்லாருமே இவ்வளவு லைட் போட்டிருக்கோம், இவ்வளவு ஃபேன் போட்டிருக்கோம், கரண்ட் பில் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு என்னைக்காவது யாராவது சிந்திச்சிருப்பீங்களா? சரி, அந்த கரண்ட் பில் கட்டாம நிக்குதா? ஒரு கம்பரிஷனே ரிப்பேர் ஆகிறது, அது நிக்குதா? அப்ப எப்படி நடக்குது? அந்த நோட்டு எழுதி வச்சிருந்தீல்ல, கணக்கு, குரு பூஜை கணக்கு, சொல்லுங்கப்பா. குரு பூஜைக்கு வேணா எல்லாரும் கொஞ்சம் அப்பப்போ ஏதோ ஓடி போய் ஏதோ உங்களால முடிஞ்சத யாசகம் எடுத்துட்டு வந்தீங்க குரு பூஜைக்கு. அதுக்கப்புறம் 11 மாசமும் சொல்லுங்க எப்படி நடக்கு? இல்ல எல்லாரும் 5000 அந்த உண்டியில போட்டு போறேன் சாமி நாங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் இத்தனை வருஷம், இந்த வருஷம் 100 கணக்கும் பண்ணேங்க. குரு பூஜைக்கு முதல்ல கிடந்ததை எடுத்துட்டேன், ஒரு 10 மாசமா விழுந்தத. குரு பூஜைக்கு என்னதான் உழுகுதுன்னு அதை பார்க்கணும்னு சொல்லி, சரியா? இப்ப போன அமாவாசைக்கு அப்புறம்னு நினைக்கிறேன் எடுத்தேன். ஒரு 5400 ரூபா குரு பூஜைக்கு விழுந்திருக்கு அந்த உண்டியல்ல. அதுக்கு முதல்ல எடுத்தது 1 வருஷமா விழுந்தது வெறும் 3400 ரூபா விழுந்துருச்சு. அது ஒரு 3400, இது ஒரு 5800, 9200 ஆச்சா? இந்த 9200 வச்சு நம்ம இதெல்லாம் பாத்துருக்க முடியுமா வருஷம் பூரா?
கரண்ட் பில்லே 4000 5000 வருது. 5000த்துக்கு கம்மியா வர்றதே இல்லை, 2 சர்வீஸும் சேர்ந்து. பண்ணிட முடியுமா இந்த உண்டியல் காசை வச்சு? புரியுதா? அப்ப எப்படி நடக்குன்னு யோசிக்கணும், சிந்திக்கணும். அந்த சிந்தனையே இருக்கிறது கிடையாது. ஆமா, அதுக்கு இது கூட இந்த 5000ங்கிறது இப்ப இந்த 1.5 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி 9000 11,000 17,000 வந்திருக்கு கரண்ட் பில்லு. இந்த 1.5 வருஷம் நம்ம திருப்பி மாத்தி இந்த இது டைரக்ஷன் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த 5000த்துக்குள்ள இருக்கு. சரி, அது கடந்து வந்துட்டோம். கடந்து வந்ததை நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிறது இல்லை. இப்ப நடைமுறைத்தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். புரியுதா? அப்போ அந்த இதெல்லாம் எப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்க வேற சாமி நாங்க வேற சாமிங்க. உங்க பதில் அப்படித்தானே இருக்கும். இன்னைக்கு என்ன அதை சொல்ல காணும், இல்லைன்னா சொல்லிடுவியா நீங்க வேற சாமின்னு படக்குன்னு சொல்லிடுவீங்க. அதை மாத்திரம் சரி, அப்படியே நீங்க சொன்னது மாதிரி வேறன்னு நீங்க சொன்னது மாதிரி இருந்தா அப்ப உங்கள்கிட்ட தானே நான் நிறைய வசூல் பண்ணணும். என்ன மாசம் மாசம் வாரவர்கள்ட்ட தானே வசீகரம் பண்ணி வசூல் பண்ணணும். பண்றோமா? இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? மற்ற குருகுல மாதிரி நம்ம அவங்கள மாதிரி பின்பற்றுறது கிடையாது, கடைபிடிக்கிறது கிடையாது. எந்த குருகுலத்துக்கு போனாலும் சரி, குருகுலத்துக்குன்னு உள்ள போயிட்டா நீங்க ஒரு பங்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, நம்ம எப்ப போடுறோம் பங்கு? அந்த குரு பூஜைக்கு. அதை தாண்டி நம்ம எப்ப போடுறோம்? அது தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம். நடக்கிறது நடக்கும், நீ நல்ல எண்ணத்தோட பயணம் பண்ணுன்னு சொல்றோம். அப்ப அந்த எண்ணத்தை நீங்க கூர்மையா வச்சுக்கணும்ல.